அவங்க வந்து எந்த மாதிரி சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளையண்ட் இருந்து அவங்களோட சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ரெக்யர்மெண்ட்ஸ கேதர் பண்றது தான் ரெக்யர்மெண்ட் கேதரிங்னு சொல்லுவாங்க. இதுல பிஏ அதாவது பிசினஸ் அனலிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருதான் இந்த ஒர்க்க பண்ணுவாரு. இந்த கிளையண்ட்ஸ்ட இருந்து ரெக்யர்மெண்ட்ஸ கேதர் பண்ணுவாரு. கேதர் பண்ணதுக்கு அப்புறமா பிஆர்டி டாக்குமெண்ட் அதாவது பிசினஸ் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அந்த கிளையண்ட் வந்து கொடுத்த ரெக்வயர்மெண்ட் மாதிரியே இந்த பிஆர்டி டாக்குமெண்ட்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கிளையண்ட் கிட்டயே என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்து அதை வந்து செக் பண்ணுவாங்க. இந்த அதாவது அப்ரூவல் மாதிரி வாங்குவாங்க. ஓகேவா? இந்த ரெக்வயர்மெண்ட் கேதரிங்ல வந்து என்னென்ன மீட்டிங் பீப்புள்ஸ் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. கஸ்டமர்னா கிளைண்ட், அப்புறம் பிஏனா இந்த பிசினஸ் அனலிஸ்ட் சொன்னோம்ல ரெக்வயர்மெண்ட்டை கேதர் பண்றவங்கன்னு அவங்க, அதுக்கப்புறமா சீனியர் டீம் மெம்பர்ஸ் இவ்வளவு பேர் இருப்பாங்க. சீனியர் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னா மேனேஜரை தான் சீனியர்